கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இறையியல் படித்து வருகிறோம், பரிசுத்த ஆவியின் வரங்களை படித்து வருகிறோம். இப்போது நாம் படிக்க இருக்கிற வரம் தீர்க்க தரிசன வரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று தீர்க்க தரிசன வரம். இதுவரைக்கும் அறிவு, ஞானம், ஆவுகளை பகுத்தறிதல் உள்ளிட்ட வரங்களை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது தீர்க்க தரிசன வரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். 3 விதமான தீர்க்க தரிசனங்கள் உண்டு. தீர்க்க தரிசன வரத்தில் 3 பகுதிகள். ஒன்று 1 கொரிந்தியர் 14:3 நாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல் இவைகள் அடங்கிய வார்த்தைகளை ஆவியின் ஏவுதலால் பேசுவது. பரிசுத்த ஆவியாலே ஏவப்பட்டு ஒரு பக்தி விருத்தியான வார்த்தைகளை பேசுவது. அந்த வார்த்தையை கேட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். அப்படிப்பட்ட வார்த்தைகள். புத்தி அப்படின்னா எச்சரிக்கிற வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தைகள். சுயமா இல்லை, ஆவியின் ஏவுதலால் பேசுகிற எச்சரிப்பின் வார்த்தைகள். ஆவியின் ஏவுதலால் பேசுகிற ஆறுதலின். நாம் சுயமாக பேசுறதில்லை, சுயமாகவும் நம்ம பேச முடியும். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தூண்டக்கூடிய வார்த்தைகளை சுயமாகவும் பேச முடியும். எச்சரிப்பின் வார்த்தைகளை சுயமாகவும் பேச முடியும். ஆறுதலின் வார்த்தைகளை சுயமாகவும் பேச முடியும். ஆனால் ஆவியின் ஏவுதலால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறது, அதுதான் தீர்க்க தரிசன வரம். நான் ஒரு பெரிய ஸ்தாபனத்தினுடைய 3 நாட்கள் பயிற்சி முகாமிலே பிரசங்கிக்கும்படி போயிருந்தேன். அப்பொழுது நான் எலியா சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே இருக்கிற அந்த பகுதியிலிருந்து பிரசங்கித்தேன். பிரசங்கிக்கும் போது சொன்னேன், நான் அதெல்லாம் திட்டமிட்டு போகலை, இதை சொல்லணும்னு திட்டமிடவே இல்லை. தலைப்பு என்பது வேறு, அந்த தலைப்பை ஒட்டி தான் பேசணும். ஆனால் இதை பேசணும்னு திட்டமிடலை. ஆனால் அந்த சம்பவத்தில் அது வருது. தேவதூதன் சோர்ந்து போய் படுத்திருக்கிற எலியாவை தட்டி எழுப்பி, எழுந்து போஜனம் பண்ணு, எலியா எழுந்து சாப்பிடுப்பா, இவ்வளோதான் சொன்னான். வேற எந்த ஒரு பெரிய வெளிப்பாடோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தையோ சொல்லலை. எழுந்து சாப்பிடு, அவ்வளோதான். இதை நான் இந்த செய்தியில் குறிப்பிட்டேன், அவ்வளோதான். இதை ஒரு பாயிண்டாக வச்செல்லாம் பேசலை. போகிற போக்கில் இதையும் குறிப்பிட்டேன். அந்த பிரசங்கம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாளிலே ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, அண்ணே, இந்த கூட்டத்துக்கு ஒரு சகோதரி வந்திருக்காங்க, ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்காங்க. அதனால் சோர்ந்து போனதுனால அவங்க உபவாசத்தோடு வந்திருக்காங்க, சாப்பிடவே இல்லை சில நாட்களாக. உபவாசத்தில் எனக்கு ஆண்டவர் இந்த சோர்வை மாற்றுகிற வரைக்கும் நான் உபவாசத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து உபவாசத்தில் வந்திருக்காங்க. 2வது நாள் அவங்க சாப்பிடலை. அந்த முகாமுக்கு நல்ல அந்த உபவாச முகாம் இல்லை, அந்த பயிற்சி முகாம், நல்ல சாப்பாடு போட்டாங்க. அதனால் ஆண்டவர் இதை பேசின போது, எலியா எழும்பு சாப்பிடு, இவ்வளோதான் பேசினார் முதல் முறை சொல்லும்போது, அந்த வசனம் அவர்களோடு பேசியது. அப்போ உடனே உபவாசத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டாங்க. ஏன்னா அவர்கள் உபவாசம் ஆவியின் ஏவுதலால் எடுக்கப்பட்ட உபவாசம் இல்லை, சோர்வினால் எடுக்கப்பட்ட உபவாசம். நம்ம பேசுகிற ஆவியால் ஏவப்பட்டு பேசுகிற ஒரு சாதாரண விஷயங்கள் கூட அது யாருக்கோ அது தீர்க்க தரிசனமாய் மாறிவிடுகிறது. ஆவியினால் ஏவப்பட்டு பாடுகிற பாடல்கள். நான் ஊழியம் செய்கிற ஒரு சகோதரியை பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்க்க போயிருந்தேன். ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. நான் பெரிய பாடகம் கிடையாது, என் குரல்
பாடுகிறதுக்கு ஏற்ற குரல் கிடையாது. ஆனாலும் ஒரு அடி 2 அடி நான் ஜெபத்துக்கு நடுவில் பாடுவேன். அவங்களுக்கு ஜெபம் பண்ண போகும்போது நான் பாடினேன். சாதாரணமாக தான் ஒரு பாட்டை பாடணும்னு எனக்கு தோணிச்சு, உணர்த்தப்பட்டேன், பாடினேன். அவங்க கூட கொஞ்சம் நேரம் செலவிட்டு ரொம்ப ஊழியத்தில் ரொம்ப சோர்ந்த ஊழியத்தை விட்டுறலான்னு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவர்களோடு பேசி ஆலோசனை சொல்லி ஜெபித்து விட்டு புறப்படும்போது சொன்னாங்க, நான் இனி ஊழியம் செய்வேன் அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம், நீங்கள் பாடின பாட்டு என் கூட பேசிச்சு என்று சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏனென்றால் என்னுடைய குரல் ஒரு பாடுவதற்கேற்ற குரல் இல்லை, நான் பாடக இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் 1-2 அடி நான் பாடுவது உண்டு. எனக்கு ஒரு உணர்த்துதல் ஏற்பட்டது, பாடணும்னு தோன்றியது, பாடினேன். இந்த பாட்டு என் கூட பேசிச்சு. அதனால தான் நான் ஊழியத்தை விட்டுவிடலான்ற எண்ணத்தை கைவிட்டு ஊழியம் செய்ய தீர்மானித்திருக்கிறேன்னு சொன்னாங்க. நம்ம பாடுற பாட்டு கூட ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமாக மாறும். ஆவியின் ஏவுதலில் பாடினா, ஆவியில் ஏவப்பட்டு ஒரு வசனத்தை சொன்னா, ஆவியில் ஏவப்பட்டு ஒரு பாட்டை பாடினா, ஆவியில் ஏவப்பட்டு ஒரு சம்பவத்தை சொன்னா, அது மற்றவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு வளர்ச்சியை உண்டாக்கும். எச்சரிக்கை. ஆவியில் ஏவப்பட்டு எச்சரிப்பது. நம்ம சுயமாக எச்சரிக்கிறோம், பார்த்து செய்யுங்க, இப்போ நிறையா ஏமாத்தா இருக்குது, நம்ம சுயமாக சொல்கிறோம். ஆனால் ஆவியில் ஏவப்பட்டு எச்சரிப்பது, அதே மாதிரி ஆறுதல். சுயமாக நம்ம அதுக்காக ஆவியானவர் ஏவுனா தான் ஆறுதல் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நிச்சயமாக நம்ம ஆறுதல் சொல்லணும். ஆவியானவர் ஏவாட்டாலும் நம்ம ஆறுதல் சொல்லணும். ஆனால் ஆவியானவர் ஏவி நம்ம பேசுகிற ஆறுதலின் வார்த்தைகள் நமக்கு அவர்களுக்கு அது தீர்க்க தரிசனமாக இருக்கும். ஆறுதல் என்று சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு அந்த இடத்துல போடப்பட்ட மூலமொழி வார்த்தைக்கு தைரியம், உற்சாகம் என்றெல்லாம் அர்த்தம் உண்டு. மற்றவர்களை தைரியப்படுத்துவது, மற்றவர்களை உற்சாகப்படுத்துவது. பேசுகிற வார்த்தைகள் மிகவும் அது அவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கும். என்னுடைய மாமனார் அவர் நல்ல முதிர் வயதில் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார். அப்போ தான் எங்கள் மகளை ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். என் மகளுக்கு ஒரு பேர் சூட்டுவதற்கு அப்போ தான் நாங்கள் அதை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறோம். வேறு ஒரு பேர் தான் சூட்டுவதற்காக நாங்கள் தீர்மானித்திருந்தோம். அந்த நேரத்தில் எங்கள் மாமனார் இறந்துட்டார். என் மனைவி ரொம்ப துக்கப்பட்டா, ரொம்ப அழுதா. எப்படி ஆறுதல் படுத்துறதுனே தெரியல. எனக்கு திடீர்னு தோணுச்சு என் மனசில், நம்ம மகளுக்கு உங்கள் அப்பா பேர் வச்சிடலாமா? எங்கள் மாமனார் பேர் ஜோசஃபின்னு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். இன்னும் சில வார்த்தைகளை சொல்லி அவளை ஆறுதல் படுத்தினேன். இனி நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன் அப்படிலாம் சொன்னேன், சொல்லி ஆறுதல் படுத்தினேன். அதுக்கப்புறம் அவர் ஆறுதல் அடைஞ்சிட்டா. அதுக்கப்புறம் பல நாட்கள் கழித்து எனக்கு சொன்னா, நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு ஆறுதல் படுத்துச்சு. மகளுக்கு உன்னுடைய அப்பா பேர் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, அந்த வார்த்தை தான் என்னை ஆறுதல் படுத்திச்சின்னு சொன்னான். நான் என்னென்னமோ சொன்னேன். நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க, 78 வயசு. அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க, இந்த நான் காண்கிற கடைசி பிறந்த நாள்னு சொல்லி நல்லா இருக்கும்போதே சொல்லிட்டாங்க. அப்போ வியாதியாக இல்லை, நான் காண்கிற கடைசி பிறந்த நாள்னு சொன்னாங்க. அப்போ அதனால் ஏற்கனவே தெரிஞ்சது தான். இப்போ எனக்கும் அப்படி ஒரு வெளிப்பாடு முன்னாலே சொல்லிட்டேன், இத்தனாவது வயதில் அவங்க போயிடுவாங்க ஆண்டவர்கிட்டன்னு. ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டது. அவர்கள் சுகவீனமாக இருந்து அறுவை சிகிச்சை ஆகி நடந்து ஹாஸ்பிட்டலில் வைத்து பார்த்து தான் அவர்கள் கர்த்தரிடத்தில் போனார்கள். ஆனாலும்
எவ்வளவோ வார்த்தைகள் அவளை ஆறுதல் படுத்தலை. நான் ஏவப்பட்டு சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம மகளுக்கு உங்கள் அப்பா பேர் வைக்கலாம் அப்படின்னு நான் எனக்கு தோணுச்சு. அந்த நேரத்தில் திடீர்னு தோணுச்சு. அந்த வார்த்தை தான் அவளை ஆறுதல் படுத்தியது என்று சொன்னார். ஆகவே சுயத்தில் சொன்னா இனிமேல் உனக்கு அப்பாவாக இருப்பேன்னு சொன்னது கூட அவளுக்கு ஆறுதலை கொடுக்கல. ஆகவே நம்ம ஏவப்பட்டு சொல்லுகிற வார்த்தைகள் அதிக ஆறுதலை, அதிக தைரியத்தை, அதிக உற்சாகத்தை கொடுக்கும். தீர்க்க தரிசனம் அப்படின்னா சரியான வார்த்தையை பேசுவது, சரியான நபருக்கு சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசுகிறது. The timely and apt word to the right person, right word to the right person in the right time. அதுதான் ஒரு தீர்க்கதரிசனுடைய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 இருக்கு. அது சுவிசேஷத்தை சொல்வதற்கான வார்த்தைகள் நம் வாயிலே போடப்படுவது. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவனை என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. இயேசுவை பற்றி நம்ம சாட்சி சொல்கிறோம்னா சரியாக சாட்சி சொல்கிறதுக்கு நடந்தது தான். இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செஞ்சுருக்கிறார், ஒரு பிரச்சனையை தீர்த்திருக்கிறார், அதை ஒருத்தர்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது சரியான வார்த்தையை போட்டு பகிர்ந்து கொள்வதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். தீர்க்க தரிசனத்தின் ஆவி, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவி. சரியான வார்த்தையை போட்டு அதை பகிர்ந்து கொள்ளும்போது அது அந்த நபரோடு பேசுகிறது. அவர் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார், அல்லது அவர் அந்த சாட்சியின் மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதை குறித்து தான் ரோமர் 12:6 நம்ம வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வரம் இது சுவிசேஷம் சொல்லுகிறத அதிலே ஒரு விசேஷ கிருபை. ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலே ஒரு விசேஷ கிருபை. மேடையில் பேசணும், பீடத்தில் பேசணும், யூடியூப்பில் பேசணும், டிவியில் பேசணும்னு அவசியம் இல்லை. 1-to-1 பேசும்போதே, ஒருவரோடு ஒருவர் பேசும்போது, தனிப்பட்ட விதத்தில் பேசும்போது ரொம்ப அது ஏற்ற வார்த்தைகள், ஆவியானவரால் ஏவப்பட்ட வார்த்தைகளை போட்டு பேசுறது. இந்த அப்போதான் ஆத்தும ஆதாயம் பண்ண முடியும். இந்த ஆத்தும ஆதாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த கிருபை இருக்கும். மற்றவங்ககிட்ட தனிப்பட்ட விதத்தில் பேசியே அவங்கள கர்த்தருக்குள்ள நடத்திடுவாங்க. இது ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஆவி. இது தீர்க்க தரிசன வரத்தினுடைய 2வது பகுதி. தீர்க்க தரிசன வரத்தினுடைய 3வது பகுதி அப்போஸ்தலர் 11:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிளவுதி ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அகபு அறிவித்தான், ஆவியானவராலே அறிவித்தான். என்ன அறிவித்தான்? உலகமெங்கும் பஞ்சம் உண்டாகும். இது தீர்க்க தரிசன நடக்க போகிறத முன் உரைப்பது, வருங்காலத்தை முன் உரைப்பது. இது தீர்க்க தரிசனத்தினுடைய இன்னொரு பகுதி. இது எல்லாருக்கும் இருக்காது. இந்த பக்தி விருத்தி, ஆறுதல், புத்தி இவைகள் அடங்கிய வார்த்தைகளை பேசுவது, தேவ ஆவியின் ஏவுதலோடு பேசுவது எல்லாருக்கும் இருக்கும். அது எல்லாருக்கும் உரிய வரம். அது ஒருத்தருக்கு இருக்கும், ஒருத்தருக்கு இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அதை எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். தானாக வந்துடாது.
விரும்பி கேட்டு பெற்றுக்கொள்ளணும். எல்லா விசுவாசியும் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சாட்சி பகிர்தல், சுவிசேஷம் சொல்லுதல்ல விசேஷ கிருபை அது எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாரும் சாட்சி சொல்லணும், எல்லாரும் சுவிசேஷம் சொல்லணும். சிலருக்கு தான் ரொம்ப ஏற்ற வார்த்தைகளை போட்டு சாட்சி சொல்லக்கூடிய, சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு கிருபை இருக்கும். இந்த வரம், வருங்காரியத்தை முன்னறிவிக்கிற வரம் மிகச்சிலருக்கு தான் இருக்கும். குறிப்பாக தீர்க்கதரிசிகளுக்கு அது உண்டு. தீர்க்கதரிசிகளுக்கு நிச்சயமாக அந்த வரம் இருக்கும், வரப்போகிறத முன்னறிவிக்கிற வரம். தீர்க்கதரிசி அல்லாதவர்களுக்கும் சிலருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இது அந்த பக்தி விருத்தி புத்தி ஆறுதலின் வார்த்தைகள் தான். என் ஊழியக்காரர் மேலே என் ஊழியக்காரிகள் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இதுவோ அந்த பக்தி விருத்தி புத்தி ஆறுதலினுடைய வார்த்தைகளை பேசுவது தான். வருங்காரியத்தை அறிவிப்பது என்பது தீர்க்கதரிசிகளுக்கு உரியது. தீர்க்கதரிசி அல்லாதவர்களுக்கு கொஞ்சம் பேருக்கு இந்த விதமான தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அகபு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறான். இன்னொரு தீர்க்க தரிசனம்னு சொன்னால், பவுலை யூதர்கள் கைது செய்து புறஜாதியார் கையிலே ஒப்பு கொடுப்பார்கள் என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான். அதனால இது வருங்காரியங்களை முன் உரைப்பது, வருங்காலத்தை பற்றிய வெளிப்பாடு. இந்த வருங்காலத்தை பற்றிய ஒரு வெளிப்பாடு, ஒரு வருங்காலத்தை பற்றிய ஒரு முன்னொரு அறிவிப்பு, இது அநேகர் விரும்புகிறாங்க. அநேகர் அதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. வருங்காரியங்களை ஆவியானவர் முன்னறிப்பார் என்று யோவான் 14லும் 16லும் நம்ம வாசிக்கிறோம். என்னுடைய வருங்காலத்தை எனக்கு ஆண்டவர் அறிவிப்பதற்கு எந்த வரமும் தேவையில்லை. ஏன் வருங்காலத்தை எனக்கு ஆண்டவர் எந்த வரமும் தேவையில்லை, எனக்கு காட்டுவார். ஆனால் மற்றவர்களின் வருங்காலம், மற்றவர்களின் வருங்காலத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு தேவை என்றால் அதுக்கு இந்த வரம் தேவை. இது ஏதோ ஜோசியம் அந்த மாதிரி இல்லை, இது வருங்காரியங்களை முன் அறிவிக்கிற ஒரு வரம். பவுலுக்கு அது இருந்துச்சு. பவுல் சொல்றான் பாருங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் சொல்றான், 29ஆம் வசனம், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு, வருங்காலத்தை பற்றி ஒரு வெளிப்பாடு. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். தவறான உபதேசம் ஆத்துமாக்களை தவறான வழியில் நடத்துகிறவர்கள் வெளியிலிருந்தும் வருவாங்க, உங்களுக்குள்ள எழும்புவாங்க அப்படின்னு ஒரு முன்னறிவிப்பை பவுல் சொல்றான். அதனால இந்த வரம் நிறைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், நீ 3 தடவை என்னை மறுதலிப்பாயின்னு சொன்னார். யூதாசை குறித்து சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னார். இயேசு நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொன்னார். தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்னே பைபிள்ல நிறைய இருக்கு. ஏசாயால ஆரம்பிச்சு மல்கியா வரைக்கும் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க முழுக்க தீர்க்க தரிசன புஸ்தகம். சங்கீதங்களில் தீர்க்க தரிசனங்கள் உண்டு. 2ஆம் சங்கீதம்,
24ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 22ஆம் சங்கீதம், பல சங்கீதங்கள் கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள். அதனால பைபிளில் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உண்டு, வெளிப்படுத்தின விசேஷத்தில் உண்டு, வருங்காலத்தில் என்ன நடக்க போகிறது. யோவானை ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாக எழுப்பினார். தானியேல் தீர்க்கதரிசி வரப்போகிற சாம்ராஜ்யங்களை பற்றி எழுதி வச்சிருக்கிறான். சகரியா 14வது அதிகாரத்தில் 1000 வருஷ அரசாட்சியை பற்றி, அர்மகதன் யுத்தத்தை பற்றி எழுதி வச்சிருக்கிறான். ஏசாயா 11ல் 35ல் 65ல் 66ல் ஏசாயா 1000 வருஷ அரசாட்சியை பற்றி எழுதி வச்சிருக்கிறான். இவங்கெல்லாம் இந்த உலகத்துக்கே என்ன நடக்கும் என்று எழுதி வச்சிருக்கிறாங்க. மனுக்குலத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி வெளிப்பாடு, நாடுகளை பற்றிய வெளிப்பாடு, தனிப்பட்டவர்களை பற்றிய வெளிப்பாடு, சபையை பற்றிய வெளிப்பாடு, அவற்றின் வருங்காலங்களை பற்றிய வெளிப்பாடு. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் நமக்கு தேவை. இப்படிப்பட்ட வரங்களை உடையவர்கள் நமக்கு தேவை. சிலர் யூகிச்சு சொல்லிடுறாங்க, விசுவாசத்தில் சிலர் சொல்லிடுறாங்க, சிலர் நடந்ததை நடக்கிறதையும் வச்சு யோகிச்சு சொல்றாங்க. அது சில நேரம் தவறா போயிருது. அப்படி அல்ல. கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்று இதுதான் வருங்காலம் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள் நமக்கு எழும்பணும். இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்றவங்க, பக்தி விருத்தி புத்தி ஆறுதல் வார்த்தைகளை பேசுறவங்க இருக்காங்க, நிறைய இருக்காங்க. சாட்சி சொல்வதற்கு, சுவிசேஷம் சொல்வதற்கான தீர்க்க தரிசனத்தின் ஆவியை பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வருங்காலத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் ரொம்ப குறைவுதான். எழும்புவார்களாக. பிதாவே இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசன வரத்துக்காக நன்றி. பக்தி விருத்தி புத்தி ஆறுதல் உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அதை பேசும்படி, அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீர் உதவி செய்வீராக. சாட்சி சொல்வதற்கு ஏற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிற ஒரு வரம், சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஏற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிற ஒரு வரம், அப்படிப்பட்டவர்களும் ஒரு கூட்டத்தாரை எழுப்புவீராக. வருங்காரியங்களை வெளிப்படுத்துகிற வரம், நாட்டினுடைய வருங்காலம், சபையினுடைய வருங்காலம், தனிப்பட்டவர்களுடைய வருங்காலங்களை வெளிப்படுத்தக்கூடிய வரம், ஒரு தீர்க்கதரிசியின் ஆவி, ஒரு தீர்க்க தரிசன வரம் பெற்ற ஒரு கூட்டத்தாரை எழுப்புவீராக, கட்டளையிடுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.